பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. ஒரு அருமையான, இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா, பொன்விழாவுக்கான பில்டப்பா நடக்கக்கூடிய 49ஆம் ஆண்டு பெருவிழா. ஊருக்கு வந்து நாங்க வழி கேட்ட உடனே சொன்னாங்க, கம்மன் நகரமன்றம் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டா அந்த அம்மா சொல்றாங்க, கம்மன் பெருவிழா நடக்கிற இடம் தானே, இப்படி போங்க என்று சொல்கிறார். நகரமன்றத்தின் அவங்க ஒரு இஸ்லாமிய சகோதரி நடக்காதீங்க. நாங்க வர்றபோது கேட்டோம், எங்க நகரமன்றம் கம்மன் விழா தானே, எப்படி போங்க? அது கம்மன் பெருவிழா நடக்கிற இடம் தானே, விழா கூட இல்ல, கம்மன் பெருவிழா நடக்கக்கூடிய இடம் தானேன்னு சொல்றாங்க. ஆக ஒரு 10 நாட்கள் கம்மன் பெருவிழாவை நடத்தக்கூடிய உலகிலேயே ஒரே கம்மன் கழகம் நம் புதுக்கோட்டை கம்மன் கழகம் தான். அதற்கு காரணம் இங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய மனதில் தமிழும் கம்மனும் அப்படி ஊறி திளைத்திருப்பதுதான் காரணம். ஊர் கூடி தேர் இழுப்பதை போல் இந்த கம்மன் பெருவிழாவை சுவைஞர்களும் அன்பர்களும் பெரியவர்களும் ஆட்சியில் இருப்பவர்களும் ஆசிரியர்களாக இருப்பவர்களும் இப்படி சமுதாயத்தின் பல படிநிலைகளில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து நடத்துவதால் தான் இது வெறும் விழாவாக இல்லாமல் நாடு போற்றும் பெரும் விழாவாக இருக்கிறது என்ற அளவிலே இந்த கம்மன் பெரும் விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கம்மன் கழகத்தினுடைய ஐயா தலைவர், செயலாளர், இணை செயலாளர்கள், கம்மன் கழகத்தினர் அனைவருக்கும் இந்த அரிய வாய்ப்பை அளித்தமைக்கு முதலில் நன்றி பாராட்டி, ஐயா 20 நிமிடம் பேச வேண்டிய உரையை 25 நிமிடம் பேசிய அக்கா அவங்களை தண்டிக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை முதலில் இந்த அவையிலே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஏன்னா ராமன் அவர் அவதாரம் என்பதை யாரும் மறுக்கவில்லை. ராமனுக்கு பகைவன் யார்? ராமன் பகைவனை எப்படி பார்க்க வேண்டும் என்று பாலகாண்டத்திலேயே வசிஷ்டர் அறிவுரை சொல்லிவிடுகிறார். என்ன சொல்றார்? யாருடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. நீ பெரிய அரசன்னா உனக்கான தகுதி என்ன? எதிரியை அழிப்பதா? கிடையாது. அதற்கு முன்னமே அவருடைய தந்தையினுடைய ஆட்சியும் அதற்கு ஒரு சாட்சியாக இருந்திருக்கிறது. எப்படி? திண்மை இல்லையோ நெடு செருணரின்மையால், இல்லையா, வன்மை இல்லையோ வறுமையின்மையால், திண்மை இல்லையோ நேர் செருணரின்மையால். ஆக தசரதன் எப்பேற்பட்ட அரசன்னா அவனுக்கு பகைவனாய் இருக்கணும்னு கூட யாருமே நினைக்க மாட்டாங்க. ஆகவே அவன் செருக்கக்கூடிய பகைவர்களே இல்லாத சக்கரவர்த்தி. அப்பதானே அவரை சக்கரவர்த்தின்னு சொல்ல முடியும். அவர் ராஜா கிடையாது, குறுநில மன்னன் கிடையாது, அவர் ஒரு சக்கரவர்த்தி. ஏன்னா இவரை பகைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் அக்காலத்தில் என்று சொன்னால், ஆக ஒரு அரசனுக்கு அழகு எது என்று பார்க்கும் பொழுதே எவன் ஒருவன் பகையில்லாத அரசனாக பராக்கிரமம் பொருந்தியவனாக இருக்கிறானோ அவன்தான் சக்கரவர்த்தியாக இருப்பான் என்று சொன்னால், சக்கரவர்த்தி திருமகனும் அந்த வழியில் தானே இருக்க வேண்டும். ஆக ராமனுக்கு பகைவர்களாக இருப்பவர்கள்லாம் யார் அப்படின்னு யோசித்து பார்த்தா, அறத்திலிருந்து வழி தவறி போனவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு தானே ஐயா ராமன் இந்த அதாவது அவர்களை எப்படி அணுகுவது என்பதை நிலைநிறுத்துவதற்காகத்தான் இந்த 3 யுக்திகளையும் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. ஒன்று மன்னிப்பு, இன்னொன்று கண்டிப்பு, அடுத்தது தண்டிப்பு. முதல்ல தண்டிப்பை யார் வேணாலும் செய்யலாங்கய்யா. நம்ம கூட நம்முடைய வாழ்வில் அவரவர்கள் அளவிலே ஏதோ ஒரு தண்டனையை யாருக்கோ கொடுத்து கொண்டே இருக்கிறோம், இல்லையா? ஆக தண்டிப்பதற்கு இன்னொரு முக்கியமான விஷயம் அக்கா பேசினது நம்ம கவனிக்க வேண்டியது, தண்டனை என்பது வதம் மட்டும்தான் தண்டனைக்கான வழியா, அதை தான் ராமன் கையாள வேண்டுமா என்ற ஒரு சிந்தனையும் இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது தண்டனை எல்லா நேரத்திலும் ஒருவரை சரி செய்து விடுமா, இல்லை அது பழிவாங்கும் எண்ணத்திற்கு தூண்டுகோலாக அமையுமா என்பதையும் நாம் இங்கே சிந்திக்க வேண்டியிருக்கிறது, இல்லையா?
அப்பாவை கொன்னுட்டாருன்னா மகன் வந்து அந்த கொன்றவனை பார்த்து பயப்படலாம், அஞ்சலாம். ஆனால் அவன் பராக்கிரமன் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்களா? அதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியுமானா? ஏன்னா ராமன் என்பவன் அரசன் மட்டுமல்ல, ராமன் என்பவன் மனிதன் அல்ல, ராமன் என்பவன் அவதாரம் என்பதால் ராமரால் தன்னுடைய வாளியால் தண்டனை என்பதை அழிப்பதாக இல்லாமல் வேறு உத்திகளின் மூலமாக கூட அவர்களை அறத்தின் வழியில் நிலைநிறுத்த முடியும் என்பதை கம்மன் பல இடங்களில் காட்டியிருக்கிறார் என்பதால் தண்டனை என்பது நிச்சயமாக சரியாக வழியாக இருக்க முடியாது.